because Australian university are little expensive. I mean, Deakin is somewhere around 30 to 35,000 per annum. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீக்கன், ஆர்எம்ஐடி இந்த 18 யூனிவர்சிட்டிஸோட பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் பேட்டர்ன் will be anywhere around. How do you see a job opportunity? And PR வாங்குறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல, ஒரு 4 years ஒர்க் பண்ணீங்கன்னா கம்ஃபர்டபுளா PR வாங்கிடலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹானஸ்டா சொல்றேன். Somebody is looking for masters Australia as a destination, what is the one advice you wanted to give it to them? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். What is the living expenditure per month? இப்போ நீங்க roughly about எல்லாம் டாக்ஸ் எல்லாம் போக you are earning about roughly 3,000 ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ உங்களோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் விச் இன்க்ளூடிங் யுவர் லிவிங், டிரான்ஸ்போர்டேஷன், ஃபுட்டு, இதெல்லாம் என்ன செலவாகும் சொல்லலாம்? ஸோ இப்போ நான் ஏர்ன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வில் கம் அரவுண்ட் லைக் ஒரு 1.6 lakhsல இருந்து ஒரு 1.8 lakhs வரைக்கும் வந்திருக்கு. நான் லாஸ்ட் டைம் கால்குலேட் பண்ணபடி பார்த்தா ஒரு 1.6 lakhs கிட்ட ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு இந்தியன் ரூபீஸ்ல. லைக் பை ஒர்க்கிங் பை டாக்ஸ்லாம் போக அண்ட் லிமிட்டுக்குள்ள லைக் நான் ஃபுல் 24 வேலை பார்க்கல. ஒரு வீக்குக்கு 18 to 20 hours தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா நான் கேஷுவல் எம்ப்ளாயி. ஸோ என்னால இவ்வளோ ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. லிவிங்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இருக்கிறது ஷேர்ட் ஹவுசிங், நிறைய ஹவுசஸ் இருக்கு. அண்ட் நான் சென்டர் ஆஃப் த சிட்டில ஸ்டே பண்ணல. என் யூனி வந்து கொஞ்சம் தள்ளி அவுட்டர்ல இருக்கு. ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் அவுட்டர்ல இருக்கு டீக்கன். ஸோ நான் யூனிவர்சிட்டி பக்கத்திலே இருந்தா எனக்கு டிரான்ஸ்போர்டேஷன் செலவே ஆகாது. ஸோ நடந்தே போயிட்டு நடந்தே வந்துருவேன். பட் இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் பொதுவா நீங்க ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு $10 to $11 ஆகும் ஸ்டாண்டர்டா. லைக் நீங்க ஒரு நாளைக்கு அந்த ஃபேர் நீங்க கட்டிட்டீங்கன்னா எவ்வளவு வாட்டி வேணாலும் போயிட்டு வரலாம். ஓகே, அன்லிமிட்டட் டைம்ஸ். ஸோ ஆமா, அன்லிமிட்டட் டைம்ஸ் அண்ட் எங்க வேணுமோ லைக் வித்தின் அந்த விக்டோரியா ஸ்டேட் கூட நீங்க என்னன்னு போயிட்டு வரலாம். ஸோ $10 வந்து ஒரு நாளைக்கு ஆகும். ஓகே. ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டே பண்ணிருக்கிறது வந்து சப்பர்ப்னா வந்து பாத்தீங்கன்னா சிட்டி மாதிரி டால் பில்டிங்ஸ் இருக்காது. பட் நல்லா வெல் செட்டில்ட் அண்ட் பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. கொரட்டூர் மாதிரி வெச்சுக்கீங்களேன். சொல்லலாம். கொரட்டூர் மாதிரி சொல்லலாம். பெரம்பூர், கொரட்டூர், all this just for a reference. கொஞ்சம் அவுட்டர்ஸ்ல இருக்கு. சொல்லலாம். பெரம்பூர், கொரட்டூர். அண்ணா நகர் சிட்டினா இது கொஞ்சம் அவே மாதிரி தான். அதேதான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கிறது ஷேர்ட் அகாமடேஷன். ஓகே. 8 பேர் இருக்காங்க. பட் 8 பெட்ரூம் அண்ட் எல்லாருக்கும் தனித்தனி பெட்ரூம் அந்த மாதிரி இருக்கு. பட் ஒரு நல்ல ஸ்பேஷியஸான வீடு. கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸா பாத்தீங்கன்னா per வீக் வந்து $250ல இருந்து $300 குள்ள ஆகும் ரெண்ட். பில்ஸ் எல்லாம் சேர்த்தே நீங்க வச்சுக்கலாம். That is including per month வந்து including bills. All bills. நான் வந்து Wi-Fi எல்லாம் சேர்த்து. எலக்ட்ரிசிட்டி, Wi-Fi. பட் சில பிளேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் பில் மட்டும் கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி மட்டும் தனியா போடுவாங்க. ஓகே. அண்ட் அது நீங்க இப்போ ஒரு ஷேர்ட் ஹவுஸ்ல இருந்தீங்கன்னா லைக் ஓவரால் வந்து ஒரு மந்த்க்கே வந்து $60-70 மேல வராது சேர்த்தே. ஓகே. Nothing much actually. Okay. யா. ஹவுஸ் ரெண்ட் மட்டும் இந்தியன் ரூபீஸ்ல கன்வெர்ட் பண்ணா which comes to around 58 we'll take it in AUD itself for a better calculation. Okay. AUD. Yeah. So roughly வந்து நீங்க சொல்றது வந்து 250 AUD per week. நான் வந்து 240 பே பண்றேன். பட் 215 எடுத்துக்கோங்க. லைக் இப்போ ஒரு சப்பர்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ட் ஷேர்ட் அபார்ட்மெண்ட்ல எடுத்தீங்கன்னா இந்த ரேட் வரும். ஓகே. So roughly about 1000 AUD actually. ஒரு மந்த்க்கு 1000 வரும். பிளஸ் உங்களோட ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆக்சுவலி நீங்க மந்த்லி கிராசரிஸ் வாங்குனீங்கன்னா சீப்பா இருக்கும். அண்ட் அதுவுமே இப்போ உங்க ஹவுஸ்ல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரே சாப்பாடு சாப்பிடுறாங்க அப்படின்னா மொத்தமா வாங்கினா செம சீப்பா இருக்கும். பட் என் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ், வியட்நாமீஸ், ஸ்ரீலங்கா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நான் எனக்கு மட்டும் பர்சனலா வாங்கினா அது ஸ்டாக் பண்ணி வைக்க வேண்டியதாவே இருக்கும். கிராசரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து ஒரு வாரத்துக்கு $50க்கு மேல ஆகுது. கிராசரிஸ் இதெல்லாம் ஆகாது. So roughly about $1,200 வந்து கம்ஃபர்டபுளா. $1,200 வந்து 1,200 only for living and groceries. இப்போ நீங்க வெளிய போறீங்க ஈட்டிங் அவுட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு $200 அடிஷனல் சேர்த்துக்கோங்க. 1,500 to 1,750 is comfortable living. 1,700 நான் சொல்லுவேன். இன்கேஸ் நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அதர் மிஸ்லேனியஸ் திங்ஸ்க்குலாம் 1,700 கிட்ட ஆகும். எக்ஸ்பென்சிவ் தான் ரொம்பவே. பட் ஒரு பார்ட் டைம் அதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் பெருசா இருக்காது. ஓகே. 1,715 வெச்சுக்கீங்களேன். So still you are able to take care, still you are able to take care of all your expenditures, still you are able to save some money actually. Yes. Okay. I mean, now coming back to, I mean, like, what is a Deakin order cost? Because Australian university are little expensive. I mean, Deakin is
somewhere around 30 to 35,000 per annum AUD. ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நான் ஓவரால் சொல்றேன். லைக் Hmm. எனக்கு வந்து லைக் இட் காஸ்ட் அரவுண்ட் லைக் 56 to 59 கிட்ட வந்துச்சு. That is for அண்ட் 59,000 AUD ஃபார் 2 இயர்ஸ். that is per annum ஆல்மோஸ்ட் is 30,000 yeah, per வச்சுக்கோங்க. annum is 30,000 approximately. இப்போ ஆஸ்திரேலியால யூனிவர்சிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் 8 ஒண்ணு இருக்கு. லைக் தே ஆமா, ஆர் வெரி G8. ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டீஸ். Yeah. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசர்ச் லைக் பயோடெக் இந்த மாரி கோர்சஸ் அண்ட் Hmm. மெடிசின் இந்த மாரி கோர்சஸ்க்கு நல்ல ஃபோக்கஸ்டா இருக்கும். University of Melbourne, University of Sydney, I mean University of Western Australia, Adelaide. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, அடலைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் 8ல வரும். இவங்கலாம் மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 100% ஃபண்டிங் இருக்குன்னா, 75% ஃபண்டிங் வந்து கவர்ன்மெண்ட் உங்களுக்கு ரிசர்ச்க்கு குடுப்பாங்க. ஹெல்த் கேர் அந்த மாரி. உங்களுக்கு டெக் கோர்சஸ் படிக்கணும்னா 6 யூனிவர்சிட்டி, ஏடிஎன் யூனிவர்சிட்டீஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ஆர்எம்ஐடி, டீக்கன், அதுக்கப்புறம் யூடிஎஸ், மெக்வாரி இதெல்லாம் வருது. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎன் யூனிவர்சிட்டீஸ் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெவல் 2 யூனிவர்சிட்டீஸ்லாம் வராங்க. ஸோ அதுவும் லைக் இட் இஸ் குட். பட் பட்ஜெட்டா பார்க்குறீங்கன்னா, நீங்க அது சூஸ் பண்ணலாம். டீக்கன், ஆர்எம்ஐடி இந்த ஏடிஎன் யூனிவர்சிட்டீஸோட பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப் பேட்டர்ன் வில் பி எனிவேர் அரவுண்ட் 20% டூ மேக்ஸிமம் 30%. இப்போ வந்து 30% நிறுத்திட்டாங்க. லைக் போன வருஷத்தோட நிறுத்திட்டாங்க. ஏன்னா லைக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆறதுனால. ஸோ கமிங் டூ டீக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 25% ஸ்காலர்ஷிப் குடுத்தாங்க. லைக் சிஜிபிஏ அதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ So, என்னோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அரவுண்ட் 32-33 லேக்ஸ் வரும். லைக் ஃபார் 2 இயர்ஸ். ஆமா. அதாவது வந்து ஜஸ்ட் ஃபார் ஐ மீன் ஃபார் நம்மளோட ஆடியன்ஸோட இதுக்காக ஆல் த குரூப் 1 வில் கம் அண்டர் லெவல் 1 யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஆமா. இதெல்லாம் லெவல் 2 லெவல் 1 இஸ் குரூப் ஆஃப் 8 அண்ட் ஏடிஎன் யூனிவர்சிட்டீஸ். இது 6மே லெவல் 1 வரும். கரெக்ட். லெவல் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வேற டயர் யூனிவர்சிட்டீஸ் யா. வரும். ஸோ அதுதான் டோட்டலா வந்து அது இந்த லெவல் 1, லெவல் 2 ஆல்சோ வந்து அவங்களோட வேரியஸ் அதர் ஐ மீன் ரிசர்ச் ஃபண்டா இருக்கட்டும் ஆர் லைக் அக்செப்டன்ஸ் ரேட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தே ஹேவ் அண்ட் ஃபண்டிங் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் தட் ஆக்சுவலா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் நீங்க லாஸ்ட் இயர் தான் போனீங்கன்னு சொன்னீங்க. யுவர் 6 months ஒன்ஸ் இந்த இயர் இந்த மந்த் இயர் ஆரம்பத்துல தான் போயிருக்கீங்க. இந்த செப்டம்பர்ல ரிஜெக்ஷன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு ஆக்சுவலா. ஓகே. ரொம்பவே. Even the university is also in discussion with home affairs minister. Even there is a home affairs minister also change பண்ணிட்டாங்க. All these things are coming up actually. Hopefully that like at least coming July or I mean coming February or July அந்த ரிஜெக்ஷன் ரேட் இம்ப்ரூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. லெட்ஸ் சி ஆக்சுவலா. ஓகே. கமிங் பேக் அகெயின் டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? பிகாஸ் என்டையர் மார்க்கெட் எல்லா கண்ட்ரியுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் போயிட்டு தான் இருக்கு. பட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் என்னன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி வென் கம்ஸ் டு ஒர்க் ரொம்பவே. லைஃப் பேலன்ஸ். 5 மணிக்கு மேல யாராவது பாஸ் எஸ்எம்எஸ் பண்றாங்கன்னா நீங்க எதுவுமே ஃபைல் இருக்காது. பண்ணிடலாம், கேஸே ஃபைல் பண்ணிடலாம் ஆக்சுவலா. ஆமா. அதேதான், ஆமா. அதேதான். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ ஹவு டு யூ சி அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி? அண்ட் பிஆர் வாங்குறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா கம்ஃபர்டபுளா பிஆர் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. Tell about, I mean, whatever little details you know. I understand that you are a student, but still you will have a lot of input about job opportunities. அதை பத்தி கொஞ்சம் ஒரு பிரீஃபா சொல்லுங்க. ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நான் ஹானஸ்ட்டா சொல்றேன். ஆ நானும் வந்து நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஈஸியா ஜாப் கிடைச்சிரும். லைக் செட்டில் ஆயிரலாம். லைக் ஒரு மைண்ட் செட்டோட வந்தேன். பட் இங்க வந்து ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இங்க ஆஸ்திரேலியன் கம்ப்யூட்டர் சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அண்ட் அதுல நான் வந்து ஒரு மெம்பரா இருக்கேன். ஸோ லைக் அப்பப்போ வந்து இந்த பிசினஸ் மீட்டிங்ஸ் அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது, லைக் லைவா வந்து ரெக்ரூட்டர்ஸோட அண்ட் அந்த கம்பெனி ஹெட்ஸ் லைக் நெறைய பேர் வந்து லைக் ஒரு சின்ன சின்ன வொர்க் ஷாப் மாரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி எம்ப்ளாய்மென்ட் ஃபேர்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது தான் தெரிய வந்திருக்கு. லைக் நோ மேட்டர் நீங்க எந்த கண்ட்ரி போனாலுமே எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜாப்ஸ்லாம் கொஞ்சம் இதுவா தான் போயிட்டு இருக்குது. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி டெக் ஜாப்ஸ், மோஸ்ட்டா ஐடிலாம் டார்கெட் பண்ணி இங்க வராங்க. இந்த ஜாப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி ஆஃபர்ட் டூ பீப்பிள் வித் பிஆர் அண்ட் சிட்டிசன்ஷிப். எல்லா கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா, பிஆர் அண்ட் சிட்டிசன்ஷிப் இருந்தா தான் வந்து ரெக்ரூட்டே பண்றாங்க. லைக் நீங்க டாப் கம்பெனிஸ் லைக் Amazon, Google, Deloitteலாம் டார்கெட் பண்ணீங்கன்னா, ம். இவங்களோட எலிஜிபிலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா, பிஆர் இருந்தா வாங்க, இல்லாட்டி அப்ளிகேஷனே போடாதீங்க. போடாதீங்க. அந்த மாரி இருக்குது ஓ, உண்மையிலே. ஓகே. போடாதீங்க. ம். ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பிஆர் எடுக்கணும்னா, லைக் யூ அட்லீஸ்ட் நீட் மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்க வந்து அந்த பாயிண்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா, லைக் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். டெக்லாம் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ரொம்பவே அதிகமாயிருச்சு. லைக் ஆல்மோஸ்ட் லைக் 100 தாண்டிருச்சு. 120 ஆச்சும் குறைஞ்சது எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பாயிண்ட்ஸ்.
ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு ஸ்டார்ட் அப்லயோ அந்த இடத்துல நீங்க வொர்க் ஆரம்பிச்சுட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் லைக் யூ கேன் அப்ளை ஃபார் லைக் ஆக்சுவல் பிக் கம்பெனிஸ். இதுதான் லைக் டெக் பொறுத்தவரைக்கும் ஒரு ரியாலிட்டி. எனக்கு மத்த செக்டார்ஸ் பத்தி ஐடியாவே இல்ல. ஸோ டெக் பேஸ்டா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்கில்ஸ் இருந்தா யார் வேணுமோ போலாம். எதுனா போலாம் ஆக்சுவலா. ஓகே. ஸோ அண்ட் அதர் திங் இஸ் லைக் ஒன்ஸ் த மொமெண்ட் யூ ஹேவ் அ பிஆர், லாட் ஆஃப் அதர் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ ஃபாலோஸ் ஆக்சுவலா. யாஹ்! ஐ மீன் லைக் யாஹ்! எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ ஃபார் சில்ட்ரன். நிறைய பெனிஃபிட்ஸ் ஆர் தேர். இட்ஸ் நாட் ஃப்ரீ. பட் சப்சிடி குடுப்பாங்க. லைக் 30, 40% வந்து கவர்ன்மெண்ட் கவர் பண்ற மாரி இருக்கும். அண்ட் ஓகே. மிச்சம் மட்டும் நம்ம பே பண்ற மாரி Okay, இருக்கும். okay. That's good. That's good. And so somebody is looking for masters, Australia as a destination. Na? What is the one advice you wanted to give it to them actually? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கோர்ஸ் விச் ஆர் கோயிங் டூ பர்ஸ்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டெக் கோர்ஸா இருந்தா கண்டிப்பா வரலாம். ஏன்னா வந்து ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் செக்டர் வந்து மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங், ஆர்க்கிடெக்சர் இந்த மாரி அண்ட் நர்சிங் இந்த மாரி கோர்சஸ்ல மெயின் ஃபோக்கஸ் பண்றாங்க. டெக் இஸ் நாட் ஆஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் யுஎஸ்ஏ. ஸோ டெக்குக்கு வந்து நெறைய என்ன சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ நீங்க டெக்குக்கு வரலாம். அண்ட் அதர் தேன் தட் இந்த ஹெல்த் செக்டார் லைக் ரிசர்ச் இந்த மாரி நீங்க படிக்கிற வரீங்கன்னா, லைக் டெஃபினட்டா வரலாம். ஏன்னா அண்ட் அதெல்லாம் அது ஸ்கில் மட்டும் இல்ல. ஷார்டேஜ் ஆக்சுவலா. ம். ஸ்கில் ஷார்டேஜ்ல இருக்குது. ம். அண்ட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். லைக் நெறைய பிராக்டிகல் லேர்னிங். ஸோ ம். நீங்க உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். லைக் கல்ச்சரல் எக்ஸ்போஷர். லைக் இப்போ நம்ம இந்தியால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் கூட இருந்துட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டீம்மேட்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நேஷனாலிட்டீஸா இருப்பாங்க. ம். அவங்களோட ஒரு வொர்க் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஒரு எக்ஸ்போஷர் நல்லா இருக்கும். கரெக்ட். ஸோ ஸ்டடீஸ் கன்சிடர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரலாம். கண்டிப்பா வரலாம். ஓகே. So Nakshatra, thanks for your time. Thanks for sharing such a lovely informations actually. I'm sure even ஒருத்தர் இதை பார்த்துட்டு ஓகே நான் நட்சத்திரம் ஃபாலோ பண்ணி ஆஸ்திரேலியா போறேன் அப்படின்னா இட் இஸ் a good. கடைசியா ஒரு கொஸ்டின், மெல்பர்ன்ல இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. தேங்க் யூ. ஃபேமஸ் மெல்பர்ன் கிரிக்கெட் ஸ்டேடியம் போயிட்டீங்களா? ஒன்னும் போலையா? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, லைக் மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் வழியா தான் நான் லைக் டெய்லி வொர்க்குக்கு போயிட்டு இருந்தேன் ஓகே, ஃபர்ஸ்ட். ஓகே, அண்ட் ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஃபுட்டீன் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஓகே. லைக் ஃபுட்பால், யா, ரக்பி கலந்த ஒரு கேம் தான். யா. ஸோ அன்னைக்கு போலான்னு இருந்தேன். பட் எனக்கு சடனா நான் தான் சொன்னேன்ல கேஷுவல் எம்ப்ளாயின்னு ஓ, ஒர்க் குடுத்துட்டாங்க. ஓகே. போக முடியல. பட் கண்டிப்பா போய் ஆவணும். கண்டிப்பா போய் ஃபுட்டிங் ஆகணும். சீசன் அப்போ. இன்னொரு ஒரு குட் திங் அபவுட் மெல்பர்ன் பாத்தீங்கன்னா, சென்னை வெதர் மாதிரி தான். கொஞ்சம் வெயில் அதிகமா தான் இருக்கும். பட் திடீர்னு மழையும் கண்டிப்பா இல்ல. பெய்யும். திடீர்னு மழை பெய்யும். திடீர்னு கண்டிப்பா இல்ல. ஆ, சென்னை வெதர்ன்னு சொல்லி தான் நானும் நம்பி வந்தேன். வந்து பார்த்தா செம குளிரு. நைட் எல்லாம் காலையில வந்து பார்த்தீங்கன்னா 30, 35 வரைக்கும் நல்லா சன் பயங்கரமா இருக்கும். ஆமா. நைட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டிராஸ்டிக்கா கரெக்ட், 18, கரெக்ட். 15 ட்ராப் ஆயிரும். அது கரெக்ட். ஏன்னா ஒரு மாதிரி ஆமா. ஒரு மூட் ஸ்விங் வந்து இப்படிலேருந்து வெதர் ஸ்விங்கும் அப்படி டக்குன்னு மாறும் ஆக்சுவலா. அது நான் நெறைய நோட் பண்ணிருக்கேன். இந்த பக்கம் வெயில் அடிக்கும், திடீர்னு இந்த பக்கம் மழை பெய்யும். லைக் ஒரு மாதிரி டிஃபரண்டான ஒரு வெதர் குடுக்கும் அது இந்த ஊர். பட் கொஞ்சம் வெயில் ஆமா. இருக்கும்ல. அதாவது ரொம்பலாம் இப்ப சில ஆ கனடாலாம் போயிட்டீங்கன்னா, சில இடத்துலலாம் -20, -40 இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகாது. ஸோ நம்ம ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு ஸ்னோ இருக்காது. ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா, லைக் சில மவுண்டெயின்ஸ்ல மட்டும் ஸ்னோ இருக்கும் தவிர, லைக் இங்க வந்து ஸ்னோ வராது சுத்தி ஜெனரலா. யா, பட் என்ன ஒரு டிராபேக்னா, வி ஆர் க்ளோஸ் டூ அண்டார்டிகா. ஸோ கரெக்ட். அங்க இருந்து லைக் கோல்ட் விண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமா மெல்பர்ன் அஃபெக்ட் ஆகும். ம். வெதர் நல்லா வேணும்னு பார்த்தீங்கன்னா, லைக் கொஞ்சம் வார்மா வேணும்னு பார்த்தீங்கன்னா, சிட்னி ஆர் பிரிஸ்பேன் தான். ஆர் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. அது இன்னும் கொஞ்சம் சூடா இருக்கும். ஆமாமா. பட் மெல்பர்ன் வந்தா கொஞ்சம் குளிர் தான் நான் சொல்லுவேன். Good. Thanks for sharing all this detail, Nakshatra. Good. We'll also வெல்கம். connect you back more about Australia in some time. Thanks for sharing. கண்டிப்பா, கண்டிப்பா Thank சார். you. Thank you. தேங்க் யூ சோ மச்.